வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இந்த வீடியோவில் 5 இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தான் விளையாட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, ஸ்டீவுங்கிற ஒரு பையன் தேட்டருக்கு படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அவன் படத்துக்கு போன அந்த படத்தை பார்த்திங்கன்னா பயங்கர மொக்கையாக இருக்குது. படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சரி டாய்லெட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு எழுந்து போகிறான். அவன் டாய்லெட்டுக்குள்ளே போன உடனே ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் வச்சுருந்த ஒரிஜினல் கன்னும் ஒரிஜினல் புல்லட்டை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி அவனை சுட்டுக்கிறான். அவன் கண்ணுக்கு முன்னாடியே தன்னைத்தானே சுட்டதுக்கப்புறம் அவன் கேஷுவலாக அந்த டாய்லெட்டை விட்டு வெளியில் வந்து திரும்ப தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சு. இது எப்படி சாத்தியம்னு நான் கேட்டிருந்தேன். உங்களில் நிறைய பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸ்டீவ் என்ன பண்ணானா, தனக்கு முன்னாடி எப்படி சுட்டுக்கிட்டானா, தனக்கு முன்னாடி இருந்த பாத்ரூமில் ஒரு கண்ணாடியில் சுட்டுக்கிட்டான். அதனால அவன் கண்ணாடியை தான் சுட்டான், அவனுக்கு எதுவும் ஆகலை. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் ரீடில் என்னன்னு பார்க்கலாம். ஜாஸ்மின் அப்புறம் சாம், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ். அதில் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார பொண்ணு. அவகிட்ட ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கடிகாரம். அந்த கடிகாரத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே மதிப்பற்றது. எப்படியாவது அந்த கடிகாரத்தை திருடணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு திருடன் அதை திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். சாமும் ஜாஸ்மினும் அந்த பார்க்கில் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த திருடன் ஜாஸ்மினோட பாக்கெட்டில் கைவிட்டு அந்த கடிகாரத்தை திருடிட்டு ஓடி போயிட்டான். ஜாஸ்மின் அந்த கடிகாரத்தை திருடனோட முகத்தை ஒழுங்காக கூட பார்க்கல. அவன் ஓடுறப்ப அவனை பின்னாடி இருந்து மட்டும்தான் பார்த்தாங்க. உடனே ஜாஸ்மின் தன்னோட ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி இது மாதிரி திருடன் என்னோட வாட்சை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால போலீஸ் ஒரு 3 பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் வாட்சை திருடி இருக்காங்க. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜாஸ்மினோட வாட்சை திருடினது யார்? இந்த பிக்சரில் 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் யார் திருடன்னு கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 1ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் யாரை திருடன்னு கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி அந்த 3வது நபர் தாங்க திருடன். ஏன்னா அவரோட இடுப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் இருக்குது. அதனால அந்த நபர் திருடன். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 2வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரு திருட்டு ஒன்று நடந்திருக்கு. அங்கே வந்த போலீஸ் விசாரித்து பார்த்ததில்ல. அந்த போலீஸ்க்கு யாருக்கு மேலே சந்தேகம் வருதுன்னா, அந்த வீட்டோட குக்கு மேலேயும் அதுக்கப்புறம் அந்த வீட்டோட கார்டனர் மேலேயும் அந்த போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அதனால அந்த 2 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த போலீஸ் விசாரணையை யார்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அந்த வீட்டோட கார்டனர்கிட்டருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது தோட்ட வேலையை செய்பவர். அவர்கிட்ட போய் கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே கார்டனில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ஏதோ எரியிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால நான் வேகமாக ஓடி போயிட்டு தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனர் அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் அந்த போலீஸ் அந்த வீட்டோட குக்கிட்ட போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அந்த குக்கிட்ட கேட்குறப்போ அந்த குக் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அன்னைக்கு ஃபுல்லாக கிச்சனில் தான் இருந்தேன். அதாவது கிச்சனில் ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கிச்சனை விட்டு வெளியில் போகலை அப்படின்னு அந்த குக்கிங் லேடி சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க நல்லா போய் சொல்கிறாங்க. அவங்க தான் அந்த வீட்டில் பெருசாக திருடி இருக்காங்க. திருடிட்டு அவங்க தான் போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்க்கு தோணுது. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, அந்த வீட்டில் திருடினது யார்? அந்த குக்கிங் லேடியா இல்லை அந்த வீட்டோட கார்டனரா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 2ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி யாருங்க திருடன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் லேடி தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ அவங்க அந்த குக்கிங் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபுல்லாகவே கிச்சனில் தான் இருந்தேன். கிச்சனை விட்டு வெளியிலே போகலை. அதாவது கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் அவங்க சொன்னபடி அவங்க ஃபுல் டே கிச்சன்லேயே அவங்க கிச்சன்லேருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கேக் இருக்குது. அந்த கேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகி போய் இருக்குது.
அவங்க அந்த கேக்கை மேபி ஓவனில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எங்கோ வெளியில் போயிருக்கலாம். அவங்க வெளியில் போயிட்டு வர ரொம்ப டைம் ஆனதுனால அந்த கேக் கண்டிப்பாக கருகி போயிருக்கலாம். அதனால மேபி இவங்க தான் திருடிட்டு போய் சொல்கிறாங்க. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, மூணாவது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஒரு முக்கியமான ரொம்ப விலை உயர்ந்த பொருளை யாரோ திருடிட்டாங்க. அதனால அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஒர்க் பண்ணுற 3 நண்பர்களான அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு டீம். அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் வருது. அதனால அந்த 3 பேரையும் தனித்தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதில் முதலாவதான நபர்கிட்ட கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட பைலட். நான் ஸ்பேஸ்ஷிப்பை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்பை சுற்றி நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதாவது ரொம்ப வேகமாக வரக்கூடிய நிறையா கற்கள்லாம் ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால நான் ஸ்பேஸ்ஷிப்பை ரொம்ப பொறுமையாக இயக்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பைலட் சொல்கிறாரு. அதுக்கடுத்துதான் ரெண்டாவது நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்ஜின் ரூமில் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரெண்டாவது நபர் சொல்கிறாரு. அதுக்கடுத்துதான் மூணாவது நபர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் 3 பேருக்கும் ஃபுட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கப்போ நான் ஃப்ளோரில் தண்ணியை கீழே தூக்கி ஊற்றிட்டேன். அதனால அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காண்டி நான் மாப் போட்டு அதை தொடச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அந்த மூணாவது நபர் சொல்கிறாரு. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த 3 பேரில் ஒருத்தவங்க தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் உள்ள ஒரு பொருளை திருடிட்டு போய் சொல்கிறாங்க. அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த 3 பேரில் யார் திருடன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன். யார் இதில் திருடன் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது நபர் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, நான் ஸ்பேஸ்ஷிப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்பையில் தண்ணியை தூக்கி தரையில் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அதை நான் மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க 3 பேரும் ஸ்பேஸில் இருக்காங்க. ஸ்பேஸில் இருக்கிறனால கண்டிப்பாக ஸ்பேஸில் கிராவிட்டின்னு ஒன்று கிடையாது. அதனால தண்ணியை தரையில் ஊற்றவே முடியாது. அப்போ பாட்டிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏரில் மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை மாப் போட்டு துடைக்கவே முடியாது. அதனால அந்த மூணாவது நபர் தான் போய் சொல்கிறாரு. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, நாலாவது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ரிச் லேடி, அதாவது ஒரு பணக்கார லேடி, அவங்கக்கிட்ட ஒரு நாய் ஒன்று இருக்குது. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மால்லேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். அப்போது யாரோ ஒருத்தவன் பின்னாடி வந்து எனக்கிட்ட இருந்த ஃபோனை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச் லேடி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணனால அந்த ஆஃபீஸர் அவங்க சொன்னதை வச்சு ஒரு 3 பசங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த 3 பசங்கக்கிட்டையும் 3 ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் இல்லாட்டி ஈஸியாக என்னோடய ஃபோனை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. இப்போது இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த பிக்சரில் 3 பையங்க இருக்காங்க. அந்த 3 பசங்கக்கிட்டையும் 3 ஃபோன் இருக்குது. இந்த 3 ஃபோனில் அந்த லேடியோட ஃபோன் எதுன்னு கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 4ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் யார் திருடினதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் யார் திருடன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவதாக உள்ள பையன் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வச்சுருக்க ஃபோனோட வால்பேப்பரில் ஒரு நாய் இருக்குது. அதே போல் அந்த ரிச் லேடியும் ஒரு நாய் வச்சுருக்காங்க. அந்த நாயும் இந்த ஃபோனில் உள்ள நாயும் பார்த்தீங்கன்னா ஒரே நாய் தான். அதனால அந்த பையன் தான் இந்த ஃபோனை திருடினவன். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 5வது ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில். இந்த ரெடிலுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த ரெடிலோட ஆன்சரை நீங்கள் எப்போவே தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபஸ்ட்டு லிங்க் மூலமாகவும் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உள்ள ஃபஸ்ட்டு லிங்க் மூலமாகவும் இதோட ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இந்த பிக்சரில் மொத்தம் 4 கிளாஸ் இருக்குது. ஏங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் பிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் சிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் டிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஏங்கிற ஒரு கிளாஸில் கத்திரிக்கோள் இருக்குது. அதுக்கப்புறம் பிங்கிற ஒரு கிளாஸில் பேப்பர் பின் இருக்குது. சிங்கிற கிளாஸில் ஒரு எரேசர் இருக்குது. டிங்கிற கிளாஸில் ஒரு வாட்ச் இருக்குது. இப்போது இந்த 4 கிளாஸ்லையும் தண்ணியில் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த 4 கிளாஸில்
எந்த கிளாஸில் தண்ணி அதிகமாக இருக்குது? ஏங்கிற கிளாஸா, இல்லை பிங்கிற கிளாஸா, இல்லை சிங்கிற கிளாஸா, இல்லை டிங்கிற கிளாஸா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 5ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டாக என்னென்னு செக் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலமாகவும் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உள்ள லிங்க் மூலமாகவும் இதோட ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் தமிழில் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் பார்க்கணும்னா மறக்காமல் தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.